சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏண்டா அண்ணன் போதில் இருக்குன்னு ஏமாத்த பாக்குறியா? அப்படிலாம் இல்லண்ணே. பிச்சு போடுவேன். டேய் அண்ணா நீ சொல்ற. தெரியலண்ணா. தெரியலன்னா அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அறிவை வளர்த்துக்குங்கடா. சரிங்கண்ணா. இது என்ன தெரியுமா? சொல்லுங்கண்ணா. இதுதான் நிலக்கடலை. இதை வேக வச்சம் சாப்பிடலாம், வருத்தம் சாப்பிடலாம், இப்படி மிக்சரில் போட்டு சாப்பிடலாம். புரியுதா? புரியுதுண்ணே. வாங்க. வாங்க மேடம், வாங்க. ஏய் நில்லு. யாரு நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? இங்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்புங்க. சாரை தான் பார்க்க வந்திருக்கோம். அதெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்புங்க. அவர் தான்ப்பா வர சொன்னாரு, வேணா அவரை கேட்டு பார்ப்போ. பார்க்க முடியாது. டேய் அவங்கள அண்ணன் தான் வர சொன்னாரு, வாங்க. வாங்க மேடம். அண்ணே அவங்க வந்துட்டாங்கண்ணே. வந்துட்டானா? வாயா. என்ன ரொம்ப நாளா நல்லவனா இருந்துட்ட போல? இந்த பக்கமே காணோம். இல்ல சார். ஆமா, யார் இந்த பொண்ணு? இவங்க பேரு தங்கம் சார். இப்ப கலெக்டர் சுந்தரி மேடத்தை மோசடி வழக்கில் மாட்டி விட்டதே இவங்க தான் சார். அது நீதானா? உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பரவாயில்லையே, அந்த கலெக்டர் கண்ணிலே விரல விட்டு ஆட்டியிருக்க. நீ பெரிய மூலகாரி தான். எனக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பிடிக்காது. ஓ, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன கலெக்டரை பழி வாங்கணும். அதுக்கு நீ உதவி பண்ண முடியுமா? இவ்வளோ தைரியமா தன்னம்பிக்கை இருக்கிற நீ அதை வச்சு நல்ல வாழ்க்கைய வாழாம இப்படி கிரிமினல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சரி, அதை விடு, அது உன் பிரச்சனை. எனக்கு அந்த சுந்தரி நாசமா போனோம். அதுக்காக கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன். தேங்க்ஸ். வெல்கம். ஆமா, இப்போ நான் போலீஸ் தேடுதுல, பேசாம நீ இங்கே தங்கிக்கிறியா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சாதாரண பொண்ணா நினைச்சு ஏதாவது வாலாட்டினா உங்க யார் உயிருக்கும் என்னால உத்தரவாதம் தர முடியாது. எதுக்கும் துணிஞ்சவதான் நீனு. உன்னை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு ஆள் தான் எனக்கும் தேவை. நீ தாராளமா என் கூட்டாளியா இருக்கலாம். சரி, போய் ரெஸ்ட் எடு. அந்த கலெக்டரை எப்போ பழிவாங்களான்னு அப்புறமா பிளான் பண்ணலாம். டேய் அண்ணா, அக்காவுக்கு ரூமை காட்டுங்கடா. அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடு. சரிண்ணா, வாங்க. ஆமா, உன் பேர் என்னன்னு சொன்ன? நான் சொல்லவே இல்லையே. ரொம்ப புத்திசாலியா பேசுற. நீ கண்டிப்பா அந்த கலெக்டரை பழி வாங்குவ. ஓ சார், இந்த வந்துடுறேன். சுந்தரி, நீ எப்படி தப்பிக்கிறன்னு பார்க்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கலெக்டர் மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எல்லாரோட பேரையும் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. பேப்பர்ல நியூஸ்ல ஏதேதோ போட்டிருந்தாங்க, சொன்னாங்க. நல்ல வேலை பணம் கிடைச்சிருச்சு. ஆமாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன். நடந்ததெல்லாம் பார்த்தப்ப ஏமாந்துட்டோம். நம்ம பணம் போச்சுன்னு அழுதேன். திரும்ப கிடைக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, என் புள்ள கூட ரொம்ப ஆசையா இருந்தான். இவங்க தாத்தா மருந்து வாங்க வச்சிருந்த பணத்தை கொண்டு வந்து கட்டினாரு. பணத்தை ஏமாத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் மயக்கமே வந்துருச்சு. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு.
எல்லா கொஷின்ஸும் கரெக்டா கேட்டுருணும் சரிங்களா? மேடம் வந்துட்டாங்க. மேடம் ரொம்ப குறைஞ்ச விலையில லேப்டாப் கொடுக்கறேன்னு ஆசை காட்டிட்டு இப்ப ஏன் மேடம் பணத்தை திருப்பி கொடுக்க போறீங்க? இப்ப நீங்க குடுக்கறது பணத்தை மோசடி பண்ணிட்டு தான் சொல்லி உங்க வீட்ல இருந்து கைப்பத்தின பணம் தானே மேடம்? அப்போ லேப்டாப் தரதா சொன்னது ஏழை மக்களோட ஆசைகளை தூண்டி விடவா மேடம்? இருங்க உங்க எல்லாரோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்ல போய் அவங்கள பாக்குறேன். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். லதாக்கா மேடம் எல்லாம் ரெடியா? ரெடி மேடம், ஆரம்பிக்கலாம். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லேப்டாப் தரதா சொல்லி உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ண பணத்தை சில தவிர்க்க முடியாத காரணத்தினால உங்ககிட்டயே அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறோம். இந்த பணத்தை சம்பாதிக்க உங்க வீட்ல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே வந்து வாங்கிக்கோங்க. ஓகே மேடம். கே ரவி 10ஆம் வகுப்பு. எஸ் மதிவாணன் 9ஆம் வகுப்பு. நன்றி. வாங்க.